ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நாளைக்கு போகி, நாளான்னைக்கு பொங்கல்ப்பா. திருவாதிரை பற்றியும் நான் சொல்லியிருந்தேன், போகியை பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். சிவனுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும். போகி பண்டிகை வந்துட்டு பழைய கஷ்டம் எல்லாம் போய் சந்தோஷமாக புரிதல் புதுசாக எல்லாம் நன்னா புரிஞ்சுக்கிண்டு எல்லோரும் சந்தோஷமாக இருங்கோ. ஆற்றுல சண்டை சச்சரவு இல்லாமல் புது வருஷம் இந்த வருஷம் எல்லாம் நன்னா எல்லாருக்குமே பிறக்கட்டும். கண்டிப்பான முறையில் பிறக்கும். எல்லாருக்கும் வருத்தமே பட வேண்டாம். அண்டு இது அன்றைக்கி இந்த மாதிரி அழகாக அவாவா நன்னா கோலம் போடுவா. உங்காத்து கோலம் நன்னா இருக்கா, எங்காத்த கோலம் நன்னா இருக்கா, ஹாப்பி பொங்கல்னு எழுதி 2025 அந்த மாதிரிலாம் எழுதி எல்லாருமே பண்ணுவாள். கலர் கோலப்பொடி எல்லாம் போட்டு பொங்கல் படமெல்லாம் வரைஞ்சி ரொம்ப நன்னா எல்லோரும் பண்ணுவாள். ஸோ உங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் அழகாக பண்ணி நன்னா ஆற்றுல கொண்டாடுங்கோ. தலைக்கு நாளான்னைக்கு கண்டிப்பான முறைகள் தலைக்கு குளிச்சே ஆகணும். அது குழந்தைகளாக இருந்தாலும் தலை குளிப்பாட்டி விட்டுருங்கோ அதுக்கு. அண்டு இன்னும் என்ன அப்படின்னா, புது ட்ரெஸ்ஸு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே போட்டுக்கோங்க. புடவையோ ஈவன் கட்டிக்காத புடவையோ ட்ரெஸ்ஸோ ஏதாவது இருந்ததுன்னா அதையே போட்டுருங்கோ. அதுக்காக ஒன்றுமே இல்லை, புதுசு போடாமல் இருக்காதுங்கோ. புது வருஷம் இல்லையா, ஸோ புதுசு போட்டால் கொஞ்சம் நல்லது தான். முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ட்ரை பண்ணுங்கோ. அண்டு உங்காத்தில் என்ன இருக்கோ, நான் செயினோ கீனோ தோடோ இது என்ன இருக்கோ அதை போட்டுக்கொண்டு கொஞ்சம் எல்லோரும் பளிச்சுன்னு சந்தோஷமாக இருங்க. ஏன்னா முதல் நாள் இல்லையா, தை பிறந்தா வழி பிறக்கும்பா. கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே என்னமாவது வகையில் ஒரு நல்லது கண்டிப்பாக இந்த வருஷம் பிறக்கட்டும். கல்யாணம் ஆகாத வாளுக்கு ஆக்கட்டும், குழந்தை இல்லாத வாழ் இருக்கட்டும், ஆத்துக்காரர் வைஃபும் பிரிஞ்சிருந்தா அவள் நல்லபடியாக இந்த வருஷம் நன்னா சேரட்டும். ஏன்னா நிறைய பேர் அம்மா என் பையன் விட்டுட்டு போயிட்டாங்கிறா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் மாறி போயிட்டாங்கிறா, பையன் வந்துட்டு என்னை விட்டுட்டு மாறி போயிட்டான் பொண்டாட்டி விடங்கிற எத்தனையோ சொல்கிறா எல்லாரும். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இந்த வருஷம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். எல்லாருமே நீங்கள் எந்த கஷ்டமுமே இல்லாமல் எல்லாருமே நன்னா இருங்கோ. எஸ்பெஷலி முதல்ல இது என்னன்னாக்கா சூரிய பகவானுக்கு தான் இது மெயினான ஒன்று. உழவர்கள் திருநாள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த சூரியனோட இது இருந்தால் தான் உங்களுக்கு நெல் விளையும். அப்போ தான் இப்போ நம்ம எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னா அதுக்கு அந்த விவசாயிகள்லாம் எத்தனை வருஷமாக பாடுபட்டு நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கா அப்படிங்கிறது அவள் கண்ணுக்கு தெரியாத தெய்வம் மாதிரி. ஆக்சுவலாக அவள் எல்லோரும் நமக்கு தெரியாமல் நம்ம சாப்பிட்றதுனால தான் ஆண்டவன் விருதை ஜீவிச்சுக்கின்னு இருக்கோம். பட் அவளை பற்றி நம்ம யாருமே நினைக்கிறதே கிடையாது. ஆனாக்கா அதனால் நம்ம நாளைக்கு சூரிய பகவானுக்கு தான் சூரியன் கூட வரைஞ்சு கோலம் மாதிரி போட்டிருப்பா. எல்லாம் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ நாளைக்கு கண்டிப்பான முறையில் சூரிய பகவானுக்கு கார்த்தால வந்துட்டு சங்கராந்திம்பா நாங்கள் எல்லோரும். அதுக்கு வந்துட்டு அந்த நேரம் பிறக்கிறதும்பா பார்த்தாலும் அது வந்துட்டு கார்த்தால 5லேருந்து 6 சூரிய பொங்கல்பா. 6 மணிக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். 6 மணி 6:15 முடிச்சிடலாம் நீங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை மாமி நாங்கள் சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், நாங்கள் ஒரு நாள் தான் லீவு, கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கணும் அப்படின்னா 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் டைம் இருக்குது. 8:50க்கு மேலே திரும்பி வைக்கப்பாங்க இல்லை. அதுக்கப்புறமும் பார்க்குறேன்னா 10:30லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மிஸ் ஆகிட்டே போகும். மத்தியானத்துக்கு அப்புறமா நீங்கள் பொங்கல் வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்துட்டு இது இல்லை, கார்த்தால வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஆக்சுவலி. ஸோ அவருடைய சூரியனுடைய ஒரு இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. காயத்ரி மந்திரத்தை ஓம் அஸ்வத்தாய வித்மகி பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இதை நீங்கள் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கோ. இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நன்னா அமையும். ஹாப்பி பொங்கல்.